ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது அமைச்சரவை இன்று பதவியேற்று கொண்டது. இதில் 23 பேர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 9 பேர். இது வரலாற்றில் சில நினைவுகளை திரும்ப சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் மூத்த அரசியல்வாதிகளுடைய கருத்தாக இருக்குது. தமிழ்நாட்டில் 1967க்கு பின்பு, கிட்டத்தட்ட 57க்கு பின்பே பார்த்தோம்னா கூட்டணி ஆட்சி என்பதே இங்கே கிடையாது. குறிப்பிட்ட கட்சி மட்டும்தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும். அது யார் வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், 2 கட்சிகளும் தான் மாறி மாறி இருக்குது. அதுக்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது அந்த அமைச்சரவை கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதிக்கம்ன்றது இல்லை. கூட்டணியான ஒரு மந்திரி சபைன்றதே இல்லை. 74 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னா 1952 ராஜாஜி அவர்கள் இருந்தபோது முதல் தேர்தல், அதுதான் இந்தியா முழுக்க சுதந்திரம் வாங்கின பிறகு, இந்தியாவுக்கான சட்டங்கள்லாம் வகுத்து கொடுக்கப்பட்ட பிறகு முதல் தேர்தல்ன்றது 1952 நடக்குது. அதற்கு முன்னே நமக்கு எந்த அனுபவம் இல்லை, அரசியல் எதுவுமே கிடையாது. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அந்த ஒரே நேரத்தில் தேர்தல் தொடங்குது. 52 தேர்தல் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியே எல்லா மாநிலத்திலையும் ஆள தொடங்குது. எல்லா மாநிலத்திலையுமே காங்கிரஸ் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸுக்கு வாய்ப்பில்லை. மொத்தம் 375 சட்டமன்ற தொகுதிகள் 1952 தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. அப்போ சென்னை ராஜதானி, தமிழ்நாடு பிரிக்கலை. 1956 தான் பிரிக்கிறாங்க. பிரிக்கப்படாத அந்த சென்னை ராஜதானிக்குள்ளே தான் 1952 பொது தேர்தல். எல்லா மாநிலத்திலுமே காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் உட்காந்துருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் வெறும் 152 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் எடுத்திருந்தது. அதிக பெரும்பான்மை இல்லை காங்கிரஸுக்கு. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார். முதலமைச்சர் ராஜாஜி என்ன பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு மூத்த தலைவர் என்பதெல்லாம் ஆலோசிக்கிறாங்க. அப்போ பெருந்தலைவர் தான் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு, கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஆலோசனையை பெருந்தலைவர் சொன்னதாக சொல்கிறாங்க. சரி, இவர்களுக்கு போட்டியாக அன்றைக்கி யார் இருந்தாங்க அப்படின்றது தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தகவல். என்னென்னா, அன்றைக்கி அதிக பெரும்பான்மையாக காங்கிரஸுக்கு அடுத்தது யார் இருந்தாங்கனாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள். கொஞ்சம் காங்கிரஸ் அசந்து இருந்ததுனாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கும். அது இன்று வரை கேரளாவில் மாறி மாறி வர மாதிரி இன்றைக்கும் கூட நீடிச்சிருக்கலாம். கெடுவாய்ப்பு என்னவோ தெரியல. 1952 அது முறியடிச்சாச்சு. ராஜாஜி என்ன செய்கிறாரு, அப்போ காமன்வெல்த் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவேலு நாயக்கர் தலைமையில் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர், 6 தொகுதி இருந்தது. அடுத்தது தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்றது ராமசாமி படையாச்சி, அவர்கிட்ட ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு கூட்டணி மந்திரி சபை, அதுதான் ஆட்சியில் அவங்களுக்கும் மந்திரி பதவி கொடுத்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது 1952 தமிழ்நாட்டில் சாத்தியமாகுது. அதுக்கு பிறகு நடந்ததில் காங்கிரஸ் வந்தது, மெஜாரிட்டி வந்தது. பிறகு 67 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம். பிறகு நடந்ததை நாமளே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் முதலாக தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா தொடக்கத்திலேயே எங்கள் கூட கூட்டணி சேர்றவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். என்னென்னு தெரியல, அது எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகலை. கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்தது. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை அதிகமாக எதிர்பார்த்துருந்தார். அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், 2 பேரும் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கூடவே கம்யூனிஸ்ட்டுகளும் வருவதற்கான வாய்ப்புன்ற மாதிரி காத்திருந்தார். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இறுதியாக தேர்தலை தனிச்சே நின்னார். மக்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதன் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த தீர்ப்பு பேசு பொருளாகி இருக்கிறது. 107 மொத்தம் 108 சட்டமன்ற தொகுதிகள், அதை ஒன்றில் அவர் திருப்பி ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால் 107 சட்டமன்ற தொகுதிகள்
இப்போ மீதி அவர் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றப்ப தான் காங்கிரஸ் கட்சி வலிய வந்து ஆதரவு தெரிவிக்குது. திமுக கூட்டணியில் நின்று திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் கட்சி பிறகு கம்யூனிஸ்டுகள் போனார்கள். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர் கட்சியினுடைய ஆலோசனைக்கு பிறகு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், விசிகா 2, கம்யூனிஸ்டுகள் 4, காங்கிரஸ் 5, இப்படின்னு எல்லாம் சேர்ந்து வந்து இப்போ பெரும்பான்மையில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, காங்கிரஸினுடைய ஒரு அத்தியாயம் திருப்பு முனைன்னு சொல்லலாம். இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டும் 67க்கு பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கே இல்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை காங்கிரஸ் கட்சி. இல்லை இன்னொரு வேடிக்கைன்னா 55 சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. 40 சட்டமன்றம் 42 சட்டமன்றங்கள் இன்னும் இருந்திருக்கிறாங்க. பிறகு 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் கூட்டணி கட்சியான திமுகவோடு அவங்க ஆட்சியில் பங்கு வேணும், மந்திரி சபையில் இடம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அப்படி பொங்கி எழுவாங்க, சில குரல் வந்து இருக்கும். அப்புறம் அப்படிலாம் தமிழ்நாட்டில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார் கலைஞர் கருணாநிதி. அதே யுத்தியத்தான் ஸ்டாலினும் இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு வந்து செய்தார். ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை. இப்பொழுது கூட இந்த கூட்டணி தேர்தல் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் பொருந்தாது, அப்படிலாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். தமிழ் மண் ஏற்காது இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து சொன்னார், அது நாங்கள் சாத்தியப்படுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெறும் பேச்சோடு இல்லை, இன்றைக்கி அது சாத்தியப்படுத்தியிருக்கிறார். அதிகப்படியான தொகுதிகளை வைத்து கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நாங்களும் அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு பார்த்தது முடியல. இன்றைக்கி வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கும்போது தாவேகாவில் 2 அமைச்சர் பதவி வாங்கி முதலாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்களும் மந்திரி தான் அப்படின்ற மாதிரி வண்டியில் வந்து ஏறி உக்காந்துருக்காங்க. ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடியது. இது வந்து ஒரு ஜனநாயக தன்மை தான். தாவேகா அந்த கட்சியின் மீது அல்லது புதியதாக வந்திருக்கிறவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாமான்னா வைக்கலாம். கால அவகாசம் வந்து வேணும். அதுக்கு ஒரு 6 மாதம் அவங்களுக்கு தேனிலவு காலம்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்களுடைய ஆட்சி போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விமர்சிக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி நடந்திருக்கிற அந்த விதம் வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து யாருமே தனித்து நின்று நாங்கள் அதிகாரத்தில் உட்காருவோம், எல்லாம் கூட்டாக சேர்ந்து கூட்டணி கட்சியாக சேர்ந்து தேர்தல் வேலையை பார்ப்போம், வெற்றி பெற்றவுடனே நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் உட்காருவோம் அதிகாரத்தில், திமுக மட்டும்தான் உட்காரும் அதிகாரத்தில், அதிமுக மட்டும்தான் அதிகாரத்தில் உட்காரும், கூட்டணி கட்சிகள்லாம் பங்கு கேட்கக்கூடாது, மந்திரி சபையில் இடம் இல்லை அப்படின்ற அத்தியாயம் இந்த 2026 முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை முடித்து வச்சவர் விஜய் அப்படின்றத சொல்லலாம். இது பாராட்டெல்லாம் கிடையாது, உண்மையிலே இது ஒரு புதிய திருப்புமுனை, புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். விமர்சனங்கள் நிறைய இருக்குது, அதை நம்ம விமர்சிப்போம் தனியாக. ஆனால் இந்த போக்கு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகாரம், நாங்கள் மட்டுமே தான் அதிகாரத்தில் இருப்போம், நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம், நீங்களாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணும். ஆனால் உழைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து உழைக்கலாம், எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்கணும், அதிகாரத்தில் மட்டும் நாங்கள் மட்டும் உட்காந்துக்கோம், நாங்கள் மட்டும் மந்திரி சபையை ஆக்கிரமிச்சுக்கோம், நாங்களே அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருப்போம், நீங்களாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற போக்கு இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் நிலைக்குமா என்றால் இல்லை. அது எந்த கட்சி, இனி ஒரு கட்சி வந்து அதிக பெரும்பான்மை 118 ஒரு கட்சி மட்டுமே வெற்றி பெறணும் அப்படின்றதும் சாத்தியம் இல்லை. இந்த விஜய் அலை என்பது இந்த முறை 107 வந்து நிற்குது. அடுத்த முறை இவருடைய ஆட்சி தொடர்ந்தால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இது இந்த 107 தொகுதி மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமா, 108 தொகுதி திரும்பவும் கிடைக்குமானா சந்தேகம்தான். மக்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆட்சியாக அது இருந்து முடிஞ்சதுனாக்கா ஒருவேளை 118 தொகுதியை விஜயை வந்து தொடலாம். இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைமை. எது எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் அது தனித்து நாங்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருப்போம் அப்படின்றது சொல்லவே முடியாது. கூட்டணி கட்சிகளுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முதல் அத்தியாயம் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. 74 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்பொழுது வந்திருக்கிறது.
1952 இந்தியா முழுக்க ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலாக கூட்டணி கட்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ், தனிச்செல்லாம் வரவே கிடையாது. கூட்டணி மந்திரி சபை பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது மாறியது. 67க்கு பிறகு அதுவும் கிடையாது. 67க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கத்திலேயே ராஜாஜியே அந்த காங்கிரஸ் அந்த கொல்லுகப்பட்டர் பார்ப்பனர் அப்படின்னு தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் கருணாநிதி கும்பல், திமுக எல்லாருமே. அந்த ராஜாஜியோடு தான் கூட்டணி வச்சுக்கிட்டு கோட்டையில் போய் உக்காந்தார் முதலமைச்சராக 1967. அதுக்கு பிறகு இன்று வரை ஒருபோதும் திமுக தனிச்சு நின்றதில்லை. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை அது செய்திருக்கிறது. இப்படி சமூக நீதி என்று பேசி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சமூக அநீதியாகவே கடந்த காலங்களை கடத்தி கொண்டிருந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதி சமூக நீதியில் ஒரு பகுதி இன்று உடைந்திருக்கிறது. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதை ஒட்டி அந்த கூட்டணி அரசு காங்கிரஸ் மீது வெறுப்பு இருக்கலாம். அது தமிழ்நாட்டுக்கு தேவையா அந்த கட்சி, அந்த ஆணி தேவையா தேவையில்லாத ஆணியான்றது வேறு விடயம். ஆனால் இந்த கூட்டணின்றது கூட்டணி கட்சிகள் பங்கெடுத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம்ன்றது ஆதரவு தெரிவித்த எல்லோருக்கும் இடம்ன்றது ஒரு புதிய முயற்சி. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த கூட்டணியில் மந்திரி சபை அமைக்கிற இந்த கட்சிகள் யாருமே விஜய் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த கட்சிகள் கிடையாது. காங்கிரஸ் ஆகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், தாவேகா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை. தமிழ்நாட்டில் விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தைகள் என்று திருமாவளவன் கடுமையாக விமர்சித்தார், கம்யூனிஸ்டுகளும் விமர்சித்தது. அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவியாகத்தான் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சி தான் பின்புலத்திலேருந்து இயக்கிக்கிட்டு இருக்குதுன்னு கடும் விமர்சனங்களை வச்சு பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருந்தவங்க. திமுக வெல்ல வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தான் அவங்க பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி விஜயை எதிர்த்த அந்த கட்சிகள் இப்பொழுது விஜயை ஆதரிக்கிறது. அந்த ஆதரிக்கிறது என்பதற்காக மந்திரி சபையில் அவர் இடம் கொடுத்திருக்கிறார் விஜய். இது ஒரு மாற்றம். 2026 அதுக்கு அடுத்த சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2029 வரும். அப்போவும் அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ன்றதால இருக்காது, தொகுதி பங்கீடுல தான் பிரச்சனை இருக்கும். அது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஆனால் அடுத்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அதுக்கு முதல் படி இன்று நடந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இதன் மூலமாக சொல்ல வரோம். வரலாற்றில் நிறைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கிறது, நிறைய தகவல்கள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இது எல்லாம் யாருக்குமே தெரியாது. இதில் கூட கூடுதலாக இந்த ரீல்ஸ்லாம் நிறைய டிவிக்கு அதையும் சுட்டி காட்டணும். இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னாலும் அவங்க பக்கம் இருக்கக்கூடியது என்னென்னா, பல பொய் செய்திகளை உண்மையாக வெளியில் பரப்புறது. அதனால தான் தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர் தாவேக்கா தான் நியமித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு அமைச்சரை போட்டிருந்தப்ப அதற்காக பிரச்சாரம் பண்ணாங்க பெரிய அளவில். அதுக்கு நிறைய கட்சிகள் இல்லை அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே பெண் அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் காமராஜர் அவர்கள் இருந்தபோது ஒரு பெண் அமைச்சராக இருந்தார் என்றது வரைக்கும் தான் பேசியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் கவனித்த வரைக்கும் காமராஜர் காலகட்டத்திலேயே 1954 அதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. பின்னால் அவங்க கேரளாவினுடைய ஆளுநராக இருந்து மறைந்தார். ஆனால் அதற்கு முன்பாக லூர்தம்பால் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க. அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட அது 57க்கு பிறகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1957 தேர்தலுக்கு பிறகாக அந்த காலகட்டத்தில் இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். லூர்து சைமன் சொல்லிட்டு லூர்தம்மாள்னு சொல்லுவாங்க. மீனவ சமூகத்தின் சார்பாக இருந்து காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கத்தில் மிக பெரும் அளவில் களப்பணி செய்த அவங்க. அந்த அம்மா அதுக்கு முன்னாடியே அமைச்சராக இருந்தாங்க. இந்த வரலாறுலாம் யாருக்குமே தெரியல. அதுக்கு பிறகு நிறைய அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. ஆக தமிழக வெற்றி கழகம் தான் முதலாக ஒரு பெண்ணை அமைச்சராக நியமித்தார்கள் என்ற இந்த ரீல்லாம் சுற்றக்கூடாது. வரலாறு என்றைக்கும் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம். அது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி தேடினா கிடைக்கும்.
இந்த காலத்துலேயும் பொய் சொல்லலாம், ரீல்ஸ்லாம் போட்டு ஏமாற்றலாம் அப்படின்றது கூடாதுன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் விஜயினுடைய இந்த தாவேகாவினுடைய இந்த முயற்சி இனி வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டாட்சி தான் என்பதை பிள்ளையார் சுழியாக போட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இந்த அமைச்சரவை பதவியேற்பில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு 7 பேருக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது தான் அதிக பேசு பொருளாக இருக்குது. இதுக்கு முந்தின இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதிகப்படியாக போய் பார்த்தீங்கன்னா இந்த செய்தித்துறை, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒன்று இருக்கும். அதை விட்டோம்னா செய்தித்துறை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இல்லைனாக்கா தொழிலாளர் நலத்துறை, அது ஒன்றும் இல்லை, ஒரு வெல்ஃபேர், லேபரோட வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான். அதில் ஒன்றும் இருக்காது, உட்காந்துட்டு இருக்கணும். பெரிய அளவில் நிதி பட்ஜெட்லாம் அதில் இருக்காது. இப்படி உப்புச்சப்பு இல்லாத பதவிகளை தான் இது வரைக்கும் திராவிட கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதையும் பேசணும். இப்போ இந்த 7 பேரில் 4-5 பேர் தான் தமிழ் குடிகளை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அட்டவணை பட்டியல் இனத்தை சேர்ந்த அந்த 7 அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியினுடைய போக்கை தடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு குழப்ப நிலை இருக்குது. தோழர் திருமாவளவன் அவர்களை ஒரு தனித்த கட்சியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நீண்ட நெடிய பயணமாக அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய ஒரு சாதனை. முந்தின பட்டியல் இனத்து சமூகத்தினுடைய தலைமையை அல்லது இயக்கங்களை இந்த திராவிட கட்சிகள் மிழுங்கிடும், காணாமல் போயிடுவாங்க. அந்த தலைவர்களும் அந்த தலைமை இயக்கமோ அந்த தலைமையோ காணாமல் போயிடும், இல்லை இணைஞ்சி போயிடும் காலப்போக்கில் அந்த கட்சிகளோட. ஆனால் தனித்து ஏதோ ஒரு வகையில் நின்று கூட்டணி மாறி மாறி ஏதோ ஒன்று இருந்து தக்க வச்சுக்கிட்டு வந்த பெருமை திருமாவளவனுக்கு இருக்குது, அதை மறுக்க முடியாது. சமீப காலமாக அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய தேக்கம் தெரிகிறது. அந்த தோழர் பேசும்போது அவருடைய குரல்லையும் அவருடைய அந்த முகத்துலேயும் அந்த சாயல்லையும் அந்த தொனிலையும் நிறைய மாற்றங்கள், நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படின்னு இருக்குது. ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்ப நிலையில் அமைச்சரவையில் பங்கேற்றால் அது அந்த அமைச்சர் பதவி யாருக்கு போகும், அந்த அமைச்சர் பதவியை வச்சுட்டு இருக்கிறவங்க கட்சியை எப்படி கொண்டுட்டு போவாங்க, இப்படி பல குழப்பங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்க்கறது தான் ஒரு தலைவர், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கருணாநிதியாக இருந்தாலும் கூட, செல்வி ஜெயலலிதாவாக இருந்தாலும் கூட இந்த குழப்பத்துக்கு ஆளாகணும் தான், அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த அட்டவணை பிரிவினருக்கான 7 பேருக்கான முக்கியத்துவம் இருக்குது இல்லை, அது பல துறைகளை கொடுத்துருக்குறாங்க. இது விடுதலை சிறுத்தைகள் அந்த அட்டவணை பிரிவு மக்களுடைய விடியலுக்காகவும் அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போக்கு ஒரு தேக்க நிலையை அடையலாம், ஒரு பின்தள்ளப்படலாம் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது அப்படிலாம் நடக்காது அப்படின்னா அது தோழர் திருமாவளவன் கையில், விடுதலை சிறுத்தைகள் கையில் தான் இருக்கணும். நிரந்தரமாக நாங்கள் ஒரு கட்சியின் கீழவே அதையே ஆதரித்து கொண்டிருப்போம் அப்படின்னு நம்ம இல்லாமல், கூட்டணி தேர்தல் முடிஞ்சதுன்னா வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு மக்கள், குறிப்பாக அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான பல ஆயிரம் கோடி நிதிகளை எடுத்து இந்த திமுக வேறு இதுக்கு திருப்பி விட்டுருக்குது. ஒரு 7000 கோடிகளை மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கு. அந்த மக்களுக்கு, அட்டவணை பிரிவு மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாம் அப்படின்ற கேள்விகளை எல்லாம் சிறுத்தைகளுக்கு கடந்த காலங்களில் கேட்டிருக்கணும். கேட்க தவறியதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவு ஒரு தேக்க நிலைமை. இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய வீரியத்தோடு அவர் களத்தில் இறங்கணும். அந்த மக்களுக்காக, குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், அது ஒடுக்கப்பட்ட மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள் தான் இல்லாமல் விளிம்பு நிலை மக்களுக்கான குரலாக அவர் பெரிய அளவில் களத்தில் இறங்கி வேலை செய்தார்னாக்கா இந்த போக்கு மாறலாம். இல்லைன்னா காலப்போக்கில் தாவேகாவில் 7 அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க, அந்த கட்சி பட்டியலின சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்படின்ற அந்த எண்ணப்பாட்டில் மக்கள் எல்லோரும் திசை மாறுவதற்காக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதுலையும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட தவறக்கூடாது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.